வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெல்கம் டு அவர் சேனல். பிள்ளையார் சதுர்த்தி வீடியோலாம் போட்டிருந்தேன், பார்த்துருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குட்டியாளுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் நானும் சாராவும். ஸோ அந்த வீடியோ தான் இது, ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யூனி சொன்ன மாதிரி ஸ்டடி டேபிள் தான் ரெடி பண்ணியிருக்கோம் குட்டியாளுக்கு. அவளுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எந்த இடம் ரெடி பார்க்கலான்னு தெரியல. இந்த இடம் ஓகேவா யூனி? இந்த மூலையில் வச்சுக்கலாம் டேபிள் சேரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த இடம் தான் இப்போதைக்கு காலியாக இருக்குது. ஓகே சாரா, இந்த இடமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த இடத்தையே செட் பண்ணிடலாம். அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அவள் டியூஷன் போயிருக்கா குட்டியால், பார்த்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கும் அவளுக்கு. வா யூனி, போயிட்டு அந்த டேபிள் அங்கே இருந்துச்சுல, அந்த டேபிள் எடுத்துகிட்டு வைக்கலாம். சேர் டேபிள்லாம் வா. ஐயோ அப்பா, பார்த்து பிடி சாரா. சாரா விட்டுறாத. வெயிட் இல்லை, பட் ரொம்ப தூக்க முடியல. வச்சிரு பார்த்து மெதுவா வை. அப்பாடா, ஒரு வழியா வச்சாச்சு. யூனி, அதுக்குள்ளே ஏண்டி கீழே வச்ச? இங்கே இல்லை, அந்த மூலையில். சரி விடு, நானே அப்படியே நவுத்தி வச்சிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம நவுத்தி வச்சிடலாம். அப்பாடா, ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த இடம். சாரா, நவுறு சாரா, நான் சேர் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குட்டியாலோட குட்டி சேரு. இங்க வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா குட்டியாளுக்கு சேரு டேபிள் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. அவளுக்கு ஏன் இப்போ புதுசாக பண்ணுறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே வாங்க காட்டுறோம். நாங்கள் இங்கே லேப்டாப் வச்சு உட்காந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அவளுக்கு இங்கே ஹைட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த மேல் பெட்டு தானே, ஸோ மேலேயே தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறா. ஸோ அவளுக்கு படிக்கிறதுக்காக நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயே படிச்சுட்டு பக்கத்தில் செல்ஃபில் புக்கில் அவள் அடுக்கி வச்சிருவா. ஓகேல, இப்படி கொடுத்தா அவள் நல்லா படிப்பாள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யூனி சொன்னது கரெக்டு தான். ப்ளஸ் இன்னும் ஒன்று, இது பார்த்தீங்களா, யூனி தான் ரெடி பண்ணா. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். இது என்னன்னு தெரியுதா? இருங்க, பேக் சைடாச்சும் காட்டுறேன். இப்போயாச்சும் கண்டுபிடிச்சிட்டிங்களா இது என்னன்ட்டு? இது ஒரு மேட்ச் பாக்ஸு. ஸோ மேட்ச் பாக்ஸ் ட்ராவ் மாதிரி யூனி ரெடி பண்ணியிருக்கா. பட் அதில் ஒன்று வச்சுருந்தா நைட்டு எலி இழுத்துட்டு போயிடுச்சு அந்த மணியை. இது ஒரு மினி செல்ஃப் அவளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு போர் அடிச்சிச்சு. ஸோ எதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாமா நெட்டில் பார்க்கும் போது இந்த மேட்ச் பாக்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அழகாக வந்துருச்சு. ஒன்றுமே இல்லை, 3 மேட்ச் பாக்ஸ் எடுத்து டேப் இருந்துச்சு, அந்த கலர் டேப் அப்படியே ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு ஓப்பனிங்காக மணி மாதிரி வச்சுருந்தேன். பட் அந்த மணி அந்த எலி எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது இது? ஆனால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி குட்டி பொருள்ஸ்க்கெலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே சில பொருளை வச்சுருக்கேன். அந்த பொருள் என்னன்ட்டு வாங்க காட்டுறா. ஒன்றும் இல்லை, இதோ பாருங்கள், மேல்ற அவளை ஓப்பன் பண்ணால் இது அவளோட பென்சிலு, லைக் டிப் பென்சில், அண்ட் தென் ஒரு ரோஸு. இந்த ரோஸை தான் எப்போ பார்த்தாலும் வச்சிட்ருப்பா. ஸோ இதில் அதை வச்சுட்டேன். அடுத்ததில் வேறு என்ன? ஐயோ, பேக் சைடில் வந்துருச்சுடா, பார்த்து மூடணும். அடுத்ததில் என்னன்னு பார்க்குறீங்களா? இது என்ன ஓப்பன் ஆகலை? ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன வச்சுருக்கேன்னா, 1 ரூபி வச்சுருக்கிறேன். அடுத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரைஸு கிஃப்ட்டு ஏதாவது கொடுக்கும்போது காயின் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ் தெரியுதா? அப்படியே கழட்டிட்டேன். இது இப்போ போட்டுறேன். இது ஒரிஜினல் மேட்ச் பாக்ஸ் தான். சும்மா தூக்கி போகிறத விட இதேமாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சு வச்சுக்கலான்ட்டு தான் வச்சுருக்கேன். இது ஓகே, கீழே வச்சிடலாம். எங்கே வச்சுக்கலாம்? ஓகே, இது ஒட்டி வச்சா தான் அழகாக செல்ஃப் மாதிரி லுக்கு கொடுக்கும். வாவ் யூனி, இப்போ அழகாக பார்க்கவே செம்ம சூப்பராக ஸ்டடி டேபிள் ஆகிடுச்சு. பட் இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டேபிளில் இருக்க இந்த ஃப்ளவர் பாட் எடுத்து வைக்கலாம். இந்த ஃப்ளவர் பாட்டும் ரெடி பண்ணது யூனி தான். கம் போட்டு அவளே ஏதோ ரெடி பண்ணியிருக்கா. ஸோ இந்த ஃப்ளவர் பாட் இங்கே வைக்கலாம், கொஞ்சம் லுக்கு கிடைக்குதா? அடுத்தது என்ன வைக்கலாம்? அவரோட ஃபேவரட்டான இந்த ப்ளூ டைனோசர் வச்சா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா குட்டியால். அது வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர் பாட்டு தான். இது இந்த செல்ஃப் மேலே வச்சா தான் அழகாக இருக்கும். வா, செம்மையாக இருக்குல்ல? யூனி கொஞ்சம் நவுறு யூனி. அவளோட புக்கு ஒன்று இருக்குது, அது வைக்கலாம். புக்கு இல்லை, நோட்டு. இங்கே பாருங்கள், படிக்கிற பிள்ளை பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை வாங்கி வச்சு படிச்சிட்ருக்கிறா. ஓகே, ரஃப் நோட் ஆட்டக இது. சரியாவே ஏதாவது பண்ணுறா. சரி ஓகே, இதெல்லாம் இங்கே இது மேலே வச்சிடலாம். வா, செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்?
வாங்க எங்கள் டேபிள் காட்டுறேன். எங்கள் டேபிள் இப்போ ரொம்ப சின்ன டேபிள் ஆகிடுச்சுல. இப்போ அவள் டேபிளை பார்ப்போம். எவ்வளோ நீட்டு டேபிளாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கு படிக்கணும்னு தோணும். அவள் கண்டிப்பாக படிப்பா. யூனி எப்படி இருக்கு யூனி? சாரா செம்மையா இருக்கு சாரா. பேசாம நம்மளே டேபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? அழகா நம்ம உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா டைம் ஆச்சு, இன்னும் டியூஷன்லேருந்து அவள் இன்னும் வரலையே. சரி விடு, இதை கண்டிப்பா பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுவும் நம்ம டைனோசர்லாம் வச்சிருக்கோம்ல. ஆமாம் யூனி, நீ சொன்ன மாதிரி அவளும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாதான். சரி அவள் வருவா, நீ எதுவும் சொல்லிக்காத, நானும் எதுவும் காட்டிக்கல, அவளே கண்டுபிடிக்கட்டும். சாரா, யூனியக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்ன பார்த்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? சாரா சொல்லு, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காச்சும் ஏதாவது தெரியுமா? என்னை பார்த்து ஹிஹின்னு 2 சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. குட்டியால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் யூனியும் உனக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். புதுசெல்லாம் இல்லை, பழைய பொருள் தான், பட் புதுசாக உனக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீ என்ன பண்ணுற, நீ கண்ணை மூடு, நான் அழைச்சிட்டு போய் அந்த இடத்த காட்டுறேன். ஓகேவா? என்னது புதுசு இல்லை, பழைய பொருள் புதுசாவா? என்னவா இருக்கும் தெரியல. சாரா 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 சொல்லு சாரா, ப்ளீஸ் சாரா, கண்ணெல்லாம் மூட முடியாது சாரா, சொல்லு சாரா. உன்னெல்லாம் நம்ப முடியாது, கிட்ட வா, நானே கண்ணை மூடிடுறேன். ஓகேவா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழிச்சிட்டு போயிட்டு அவள்கிட்ட காட்டலாம். நைஸாலாம் குனிஞ்சு பார்க்கக்கூடாது, 1.5 கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் என் கூடயே வாங்க. 1 2 3 டன்டடைன். இது உன்னோடைய ஸ்டடி டேபிள், நியூ ஸ்டடி டேபிள். எப்படி இருக்கு? வாவ், என்னடா இது, செம்மையா இருக்கு சாரா. தேங்க்யூ சாரா, செம்மையான ஸ்டடி டேபிளா இருக்கு. எனக்கான என் திங்ஸ் எல்லாம் அழகா நீங்களே வச்சிருக்கீங்க. பிடிஎஸ் இருக்கு, டைனோசர் இருக்கு. செம்ம குட்டி ஸ்டடி டேபிள், எனக்கு ஏத்த ஸ்டடி டேபிள், என் சேருக்கு ஏத்த டேபிள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா குட்டியால, உனக்காக ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து வச்சிருக்கோம். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஸோ மச் யூனியக்கா அண்ட் சாராக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறேன்னே தெரியல, எனக்கான ஸ்டடி டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆஹா, இப்போவே உட்காந்து எல்லாமே புக் எடுத்து படிக்கணும் போல் இருக்குது. ஐயோ, என்னோட ஃபேவரட் பிடிஎஸ் புக்கு நீங்கள் நோட் எடுத்து வச்சுருக்கீங்க. ஐயோ, அதோட என் டைனோசர் வச்சுருக்கீங்க. 2 அழகான ஃப்ளவர் பாட்டும் இருக்குது. ஒரு குட்டி செல்ஃபும் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூனியக்கா அண்ட் சாராக்கா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இதை திறந்து பார்க்கலாம். என்னோட பென்சில் அண்ட் என் ஃபேவரட் ரோஸ் வச்சுருக்காங்க. இது ஏன் இதுக்குள்ளே வச்சிங்க? இது மேலே வச்சா செம்மையாக இருக்கும். அடுத்தது என்னது, இன்னும் காயின்லாம் வச்சுருக்காங்க. இது எங்கே காணோம்? சரி ஓகே, இது பண்ணதே தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாராக்கா, யூனியக்கா. தேங்க்யூ ஸோ மச். இன்னையிலேருந்து நான் நல்லா படிப்பேன், ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணி படிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதேமாதிரி ஸ்டடி டேபிள் இருக்கா? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் யூனியக்கா சாராக்கா உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணி தருவாங்க. ஓகேவா? இனிமேல் தினைக்கும் காலையிலையும் சாயங்காலையும் இந்த ஸ்டடி டேபிளை யூஸ் பண்ணி நான் படிக்க போகிறேன். ஜாலியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் போய் படிங்க. ஓகேவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், குட்டியால் சொல்ற மாதிரி ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணி படிங்க, செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல நான் பார்க்குறோம். பாய்.